கொல்லிமலை ஒன்றியம் நாமக்கல் மாவட்டத்தில் எங்கள் பள்ளியானது அமைந்துள்ளது. காலை உணவு திட்டமானது காலை 8 மணிக்கு ஆரம்பிக்கப்படுவதால் மாணவர்கள் 8 மணிக்கு முன்பாக நமது பள்ளிக்கு வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. நாய்கள் வரக்கூடிய நிலையும் மற்ற விலங்குகள்லாம் மாணவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய நிலை காணப்பட்டது. அந்த சமயத்தில் எங்களுடைய எஸ்எம்சி கூட்டத்தை கூட்டி இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்ததன் காரணமாக அசோக் லைலண்ட் நிறுவனத்தை நாங்கள் நாடினோம். அந்த கேட் வழங்கப்பட்டது. அந்த கேட் போட்டதுனால இப்பொழுது நாய்களுடைய தொந்தரவோ அல்லது விலங்குகளுடைய தொந்தரவோ இல்லாமல் இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எலமாத்தின்ற ஒரு ஊர் அங்கேருந்து எங்களுக்கு ஒரு 16 பிள்ளைங்களும், அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 18 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டுருக்காங்க. தமிழ்நாடு அரசு உதவியோட டிரான்ஸ்போர்ட் எஸ்கார்ட் அப்படின்ற அந்த திட்டத்து மூலயமா கிராமத்தில் இன்டீரியராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பள்ளிக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லையா, அதனால் அவங்கள வேன் மூலயமா அந்த ஸ்டூடெண்ட்ஸை கொண்டு பாதுகாப்பாக விடவும், மாலையில் அவங்கள பாதுகாப்பான முறையில் வீட்டிற்கு சென்று விடவும் அது எங்கள் பள்ளியில் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. மாணவர்களுக்கு சுடுதண்ணீர் வேண்டும் என்பதற்காக கென்ஸ்டார் மூலமாக அந்த சுடுதண்ணீர் வழங்கப்பட்டுள்ளது. ஹீட் வாட்டர் ஒரு 6000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு டேங்கை வைத்து மாணவர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த டேங்கை நாங்கள் வைத்தோம். மேலே தண்ணி ஏறுதா என்னன்னு பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி மேலே ஏறதுக்கு ஏணி வேணும் ஹெச்எம் சார் சொல்லியிருந்தாரு. அதையும் நாங்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலியமாக நிறைவேற்றணும். அதனை தண்ணீர் கீழிருந்து மேல் தொட்டிக்காக ஏற்றுவதற்கு சௌகரியமாக இருக்கும் என்ற காரணத்தினால் எஸ்எம்சி குழு மூலமாக ஒரு 3000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு மோட்டர் வாங்கி வைத்து தற்பொழுது அது பயன்பாட்டில் இருக்கிறது. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி முன்னாள் மாணவர்கள் 25 பேரை நாங்கள் இணைச்சி அவர்களுடைய ஒத்துழைப்பையும் எங்கள் பள்ளிக்காக நல்கும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு மிகவும் வெற்றிகரமாகவும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அசோக் லேலண்ட் அப்படின்ற இந்த நிறுவனமானது எங்கள் பள்ளிக்கு மிகுந்த ஒத்துழைப்பு அளிச்சிருக்காங்க. அவங்க இந்த கொரோனா டைம்லலாம் கற்றல் இடைவெளி இருந்தது இல்லையா, அப்போ வீடு வீடாக சென்று சர்வே எடுத்து மாணவர்களுக்கு தினசரி எண்ணும் எழுத்தும் கற்பித்து வந்தனர். அத்துடன் இல்லாமல் ஆன்லைன் வகுப்பு நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இப்போ கிளாஸில் 1லேருந்து 3ஆம் வகுப்பு அவங்களுக்கு எண்ணும் எழுத்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. டிஎல்எம் ப்ரிப்பரேஷனில் சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 4-5 மாணவர்களுக்கும் பிரிட்ஜ் கோர்ஸ் அதில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 6-7-8 வகுப்பு மாணவர்களுக்கு மெல்ல கற்கும் மாணவர்களை சர்வே பண்ணி அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வாரத்தில் 3 நாள் தமிழ் பாடம் கற்பிக்கிறாங்க, 2 நாள் கணித பாடம் கற்பிக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் சென்ற ஆண்டுகளில் டேபு சுழற்சி முறையில் வருஷத்துக்கு 2 மாதம் டேபுன்றதை கொடுப்பாங்க. அதன் மூலயமா இந்த மெல்ல கற்கும் குழந்தைகளுக்கு கணித பாடம் மிக சிறப்பான முறையில் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. எங்கள் ஸ்கூலில் காம்பவுண்ட் இருக்கிறதுனாலையும் கேட் இருக்கிறதுனாலையும் பெற்றோர்கள் அனைவருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த திட்டத்தால தான் எங்க ஸ்கூல் ரொம்பவே அழகா இருக்குது. Ashok Leyland is extremely delighted to partner with the Nama School Foundation. Not only has it brought it transparency, but it has made it easier and convenient for us to make a difference to the places that we are operating and to the villages that we owe our responsibility to. Thank you, Nama School Foundation. நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி.